இனிய வணக்கம். இதுவரை கடந்த சில ஆண்டுகளாகவே உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சோதனைகளின் மேல் சோதனைகளாகவே இருந்து கொண்டு வந்தது. நீங்கள் செய்யாத தவறுகளுக்கும் நீங்கள் பலியாகுவீர்கள். உங்களுக்கு காரணமே இல்லாத சண்டைகளிலும் நீங்கள் காரணமாகக்கூடிய ஒரு குற்றம் வாய்ந்த ஒரு நபராக இருந்திருப்பீர்கள். குடும்பத்திற்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும். ஏன் சந்தேகம் அடிப்படையிலான ஒரு வாக்குவாதங்கள் கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய மனமானது திடீர்னு மாறக்கூடிய ஒரு நிலையானது ஏற்படும். உங்களுடைய நம்பிக்கைக்கு நடந்த துரோகங்கள் அனைத்தும் உங்களால மறக்க முடியாத அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தது அப்படின்னு நீங்க நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டிருப்பீங்க. ஆனா ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததுன்னு இந்த வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது அப்படிங்கிறதையும் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சிம்மம் ராசி வாழ்க்கையில் நடந்த ஒரு துயரமான நிகழ்வுகள். இந்த கடந்த 2-3 ஆண்டுகளாகவே சிம்மம் ராசிக்காரங்க மிகவும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்து கொண்டிருக்கீங்க. அதிலும் சில நபர்கள் நீங்கள் விரும்பாத விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நீங்கள் விரும்பாத ஒரு நபர்களை திருமணம் செய்து இருப்பீர்கள். நீங்கள் நம்பியவர்களை உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் உங்களுடைய முதுகில் குத்தி விட்டு சென்றிருப்பார்கள். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வீணாக போயிருக்கும். உங்களை பற்றி தவறான புரிதல்கள் அனைவரின் மேலிலும் ஏற்பட்டிருக்கும். உங்களை பார்த்தவர்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். தனிமை உணர்வு உங்களுக்குள்ள அதிகமாகவே ஏற்பட்டிருக்கும். நீங்கள் கொடுத்த நன்மைக்கு பதிலாக உங்களுக்கு தீமைகள் மட்டுமே கிடைத்திருக்கும். இவை அனைத்தும் இந்த சிம்மம் ராசியின் மனதை மிக பெரிய அளவுல உடைத்திருக்கும். கூட இருக்கக்கூடிய நபர்களை ஏன் நமக்காண்டி இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு துரோகம் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். செய்யாதவர்களுக்கும் கூட நீங்க ஏன் பலியானீங்கன்னு தெரியுமா? இந்த சிம்மம் ராசி ஒரு சூரிய ராசி. உங்களிடம் வெளிச்சம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருக்கும். அந்த ஒரு வெளிச்சத்தை எல்லோருக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சில நபர்களுக்கு இருட்டு பிடிக்கும். அதனால உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு பிடிக்காம இருக்கும். இதனால் நீங்கள் கூட இல்லாத ஒரு இடத்தில் உங்களுடைய பெயரில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை அவங்க இழுத்து விட்டு சென்று இருப்பாங்க. உங்களை குறை சொல்லக்கூடிய ஒரு மக்கள்களை அவங்க உருவாக்கி இருப்பாங்க. உங்களுடைய நன்மைகளை அவங்க பொறுக்காதவர்களாக இருப்பாங்க. உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள். உங்களுடைய வளர்ச்சி கண்டு அவங்க அழுகை பிடிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. நீங்க எந்த விதமான தவறுகளும் இல்லாம மிக பெரிய அளவுல நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்திற்குள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய சண்டைகள் எப்படி தெரியுமா இருக்கும்? குடும்பத்திற்குள்ள தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்படும். அது சிறிய விஷயங்கள் கூட பெரிய ஒரு சண்டைகளாக மாறும். உங்களை எளிதில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையானது உருவாகும். உங்களுடைய வார்த்தைகள் அனைத்தும் தவறாக புரியப்படும். உங்களின் அமைதி கூட சிலருக்கு கோபமாக தோன்றும். இவன் ஏன் நம்மகிட்ட அமைதியா இருக்கான், ஏன் பேச மாட்டேங்கான் அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்குள்ள ஏற்படுத்திக் கொள்ளும். நீங்க நினைத்தது ஒன்றாக இருக்கும், ஆனா உங்களுடைய குடும்பத்திற்குள் நடப்பது ஒன்றாக இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் சூரிய பகவான் ஒரு பலவீனமான ஒரு காலத்தில் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார். இதனால உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. முக்கியமா மனைவிக்கும் உங்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள், மனைவிக்கும் கணவனுக்கும் இடையில் பெரிய அளவுக்கு வாக்குவாதங்களானது ஏற்படும். இந்த சிம்மம் ராசிக்காரங்களின் மனமானது மிகவும் சென்சிட்டிவான ஒரு மனமாக இருப்பீங்க. யாராவது ஒருவர் உங்களை விளையாட்டுக்கு கூட தவறா பேசினா கூட உங்களுடைய கண்களானது கலங்கிவிடும். இல்லை நீங்க கோவப்பட்டு விடுவீங்க. ஆனா உங்களுடைய பேச்சு நேரடியாக இருக்கும். யாரை பற்றியும் யார் என்ன நினைப்பாங்கன்னு ஒருபோதும் நினைக்க மாட்டீங்க. நம்ம உண்மையை பேசுறோம், நமக்கு பிடிச்சதை பேசுறோம். இதுல யார் என்ன நினைச்சா நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு மனது உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். இதனால் உங்களுடைய சொல்தான் சரி என நீங்கள் நினைப்பீங்க. அவர்களிலிருந்து கருத்து உங்களுக்கு சரியாக தோன்றாமல் இருக்கும். சின்ன விஷயங்கள்ல உங்களுடைய ஒப்பீனியனும் அவங்களுடைய ஒப்பீனியனுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும். நம்ம நம்ம 2 பேர்ல யாரு முதல்ல அப்படிங்கிற ஒரு வாக்குவாதங்கள் நிச்சயமாக ஏற்படும். இதனால உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில ஒரு ஈகோவானது உருவாகும். இது உங்களுடைய தவறுகள் கிடையாது. உங்களுடைய கிரகநிலை உள்ளார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஏன் திடீர்னு உங்களுடைய மனமானது மாறுது தெரியுமா? இதற்கெல்லாம் காரணம் ராகு பகவான். ராகு பகவானானதான் உங்களுடைய மனதானது எந்த விதமான முடிவுகளை எடுத்தாலும் அதில் உங்களால தெளிவாக எடுக்க முடியாமல் இருப்பது, மனதளவில் நிம்மதி இல்லாமல் இருப்பது, எதிர்பாராமல் வரக்கூடிய அழுத்தங்கள். நீங்கள் உங்களுடைய மனதிற்குள் மறுபடியும் உங்களுடைய பழைய நினைவுகளை உங்களுடைய மனதிற்குள் கொண்டு வருவீங்க. இதனால எந்த விதமான ஒரு வேலைகளையும் உங்களால முடிவா செய்ய முடியாது. இதனால் ஒருவரை பற்றி நீங்கள் நன்றாக எண்ணினால் அடுத்த நொடியில அவங்களை பற்றி நீங்க சந்தேகப்படுவீங்க. அவனை நேத்து நீங்க நல்லவன் நினைச்சிருப்பீங்க. இந்த ஒரு நேரத்துல அவன் கெட்டவனா இருப்பானா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா சில மணி நேரத்துல அது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்களே உங்களுக்குள்ள கேட்டுக்கிடுவீங்க. இன்னும் சில நேரங்கள்ல சொல்லணும் அப்படின்னா பயமும் பதற்றமும் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். இது சிம்ம ராசியின் இயல்பு கிடையாது. இது முழுக்க ராகு கேதுவின் ஒரு பாதிப்பாக இருக்கும். எனவே இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது.
இப்படிப்பட்ட உங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கள் எப்படி தெரியுமா ஏற்பட்டது? இந்த சிம்மம் ராசிக்காரங்க ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்புவீங்க. அதே நபர்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். இல்ல அப்படின்னா உங்களை நீங்க உண்மையா இருக்கான்னு நினைப்பீங்க. ஏமாற்றி விட்டு செல்வாங்க. உங்களுடைய ரகசியங்களை மற்றவர்களிடம் போய் கூறுவாங்க. உங்களை கீழே தள்ள முயற்சி செய்வாங்க. இந்த துரோகங்கள் உங்களுடைய மனதை முற்றிலும் உடைத்திருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஆனா அந்த கேதுவின் பாதிப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க நம்ப வேண்டாதவர்களை நம்ப வைக்கும். உங்களை பற்றி தவறாக சிந்திப்பவர்களை கூட உங்களுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வரும். உண்மை முகத்தை உங்களுக்கு தெரிய வைக்கும். அந்த அளவுக்கு கேதுவின் பாதிப்பானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். ஆனால் இனி வரக்கூடிய மாற்றங்கள் நாளை முதல் உங்களுக்கு எப்படி தெரியுமா அமையும்? துன்பங்கள் அனைத்தும் 70% இந்த சிம்மம் ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் நிச்சயமாக குறைந்துவிடும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கள் அனைத்திற்கும் ஒரு தெளிவான ஒரு முடிவானது உங்களால் எடுக்க முடியும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பெயர் மீண்டும் உங்களுக்கு மதிப்புடன் உயரும். உங்களுடைய மனதிற்குள் ஒரு தைரியமானது அதிகமாக ஆரம்பிக்கும். உங்களுடைய பழைய ஞாபகங்கள் அனைத்தும், பழைய துரோகங்கள், பழைய ஞாபகங்கள் அனைத்திலும் இருந்து ஒரு விடுபாடானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எப்படியெல்லாம் உங்களுக்கு மாற்றங்கள் உருவாகும் தெரியுமா? நீங்க சொன்ன விஷயங்கள் அனைத்திலும் மற்றவர்கள் அதை உடனே சரின்னு கூறுவாங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நபர்கள் கூட நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்களும் சரி, இவன் சொல்றதிலும் ஒரு அர்த்தம் இருக்குப்பா அப்படின்னு அவங்க புரிந்து கொள்வாங்க. உங்களுடைய மதிப்பானது இந்த ஒரு நேரத்தில் உயர ஆரம்பிக்கும். உங்களுடைய நம்பிக்கை மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு தேவையான ஒரு ரிவார்டானது உங்களை தேடி வரும். உங்களுடைய மனதிற்குள் ஒரு தெளிவானது நிச்சயமாக பிறக்கும். மக்கள் உங்களை மீண்டும் நம்ப ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஏற்படும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள் என்ன தெரியுமா சொல்ல போகிறது? கிரகநிலை உங்களுக்கு சொல்லுவது, நீங்கள் இனி கீழே இருந்த ஒரு இடத்துல மட்டும் நீங்க இருக்க போறது கிடையாது, மேல வரப்போறீங்க. நீங்க பட்ட அவமானங்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரம் உங்களுக்கு முடிவுக்கான நேரம் வந்துவிட்டது. உங்களுடைய அதிபதி உங்களை பாதுகாப்பார். உங்களுடைய பெயரில் வந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் மறையும். உங்களுடைய ஆட்சி, உங்களுடைய நேரமானது வந்துவிட்டது என்று உங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள் உங்களிடம் நிச்சயமாக கூறும். எனவே இந்த ஒரு நேரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய அதிபதி மிக பெரிய அளவுல நன்மைகளை தேடி கொடுப்பார். சூரிய பகவான் பலவீனமாக இருந்த ஒரு காலமானது முடிந்துவிட்டது. இந்த ஒரு நேரமானது சூரிய பகவான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்தில் அமைந்திருப்பார். இதனால உங்களுக்கு மரியாதை தேடி வரும். புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுக்கான ஒரு லீடர்ஷிப்ங்கிற ஒரு பொறுப்பானது உங்களிடம் மட்டுமே கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு பொறுப்புக்கு மிகவும் ஒரு ஏற்ற ஒரு நபராக இருப்பீங்க. உங்களுடைய கேரியர்ல உங்களால கவனத்தை செலுத்த முடியும். அந்த அளவுக்கு நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். இப்படிப்பட்ட சிம்மம் ராசி அன்பர்களை நான் கூறியது அனைத்தும் சரியா தவறா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நீங்க சந்தித்த துயரங்கள் உங்களை உடைப்பதற்காக கிடையாது, உங்களை உயர்த்துவதற்காக மட்டுமே. நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையின் பெரிய அத்தியாயமானது நிச்சயமாக தொடங்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு சொந்தமான அரசர் ஆட்சி இப்போது உங்களுக்கு தொடங்க போகிறது. இதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். நான் கூறியதெல்லாம் சரியா தவறா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நானும் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நன்றி, வணக்கம்.